குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்றத பார்க்க போகிறோம். இட் இஸ் ரிட்டன் பை ஜார்ஜ் ஆர்வெல். ஃபஸ்ட்டு வந்து ஆத்தரை பற்றி பார்த்தரலாம். ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றது ஆத்தரோட ஒரிஜினல் நேம் கிடையாது. அவரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா எரிக் ஆர்த்தர் பிளேயர் அப்படின்றது தான் அவரோட ஒரிஜினல் நேம். அப்போ ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்ற நேமை எதுக்கு யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ஒன்லி அவரோட ரைட்டிங்ஸ்க்காக மட்டும் பென் நேமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹி வாஸ் அ ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். இவர் வந்து நாவல்ஸ், எஸ்ஸேஸ், ஜேர்னல்ஸ், கிரிட்டிசம்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் அலிகாரிக்கல் நாவல்லா ஆனிமல் ஃபார்ம். நாவல் மாதிரியே நாவல்லா அப்படின்றது நாவலை விட ஷார்ட்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஆனிமல் ஃபார்ம் அப்படின்னு அவர் எழுதின நாவலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1984 அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருந்தார். அதுவுமே அவரோட பெஸ்ட் ஒர்க்ஸில் ஒன்று. இவரை பற்றி த டைம்ஸ் அப்படின்ற மேகசின் வந்து ரேங்க் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு அப்படின்னா த 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் சின்ஸ் 1945 அப்படின்ற லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் த டைம்ஸ் மேகசின் இவருக்கு ரேங்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஆத்தர். இப்போ நம்ம ப்ரோஸ் பார்க்கலாம். அ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்றது தான் ப்ரோஸோட டைட்டில். ஃப்ரம் த டைட்டில் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ரோஸ் இஸ் கோயிங் டு டெல் அஸ் அபவுட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ. அதாவது டைட்டில்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரோஸ் எதை பற்றி அப்படின்னா ஒரு குட் கப் ஆஃப் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதனுடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ரோஸில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கப் ஆஃப் டீ அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குது. அந்த இடியம்க்கு என்ன மீனிங்னா ஒன்ஸ் ஃபேவரட் ஆக்டிவிட்டின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் இங்கிலீஷ் இஸ் மை கப் ஆஃப் டீ. ஓகே, இப்போ இந்த ப்ரோஸினுடைய மெயின் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அ நைஸ் கப் ஆஃப் டீ. ஒரு கப் ஆஃப் டீ, ஒரு டேஸ்டான ஒரு டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆர்த்தர் அவருடைய ஒப்பீனியனை சொல்லியிருப்பார். இப்போ ப்ரோஸ்க்கு போகலாம். ப்ரோஸோட பிகினிங்கில் ஆத்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குக்கரி புக் வில் நாட் ஹாவ் டீ ப்ரிப்பரேஷன். என்ன அப்படின்னா இப்போ அந்த சமையல் குறிப்புகள், சமையல் பற்றி வர புக்கில், அதாவது அந்த ஃபர்ஸ்ட்டு வந்த புக்ஸில் டீ அப்படின்ற ஒரு டிஷ்ஷை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படியே மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி ஒன்லி ஃபியூ லைன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் பெருசாக டீ ப்ரிப்பரேஷன் பற்றி எந்த குக்கரி புக்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பார். அண்ட் தென் அடுத்தது என்ன சொல்லியிருப்பாருன்னா எப்படி இங்கிலாண்டில் டீ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து ப்ளே பண்ணுதோ அதே மாதிரியே இட் plays a part, a main role in mainstays of civilization in Ayr, Australia, New Zealand. அயர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த நாடுகள்லையும் டீ அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைஸ் கப் ஆஃப் டீயில் ஆத்தர் அவருடைய ஓன் 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறாரு. 11 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறாரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீயில். அதில் லாஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ் சிலர் ஏற்றுப்பாங்க, சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. சில நாடுகளில் அது நடைமுறையில் இருக்கும், சில நாடுகளில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா இந்தியன் ஆர் சிலோனீஸ் டீ அதை தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் செகண்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா தோ சைனா டீ ஹேஸ் வர்ச்சுஸ் குட் குவாலிட்டிஸ். சைனா டீயில் நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் எக்கனாமிக்கல், அது எக்கனாமிக்கலும் கூட. ஆனால் அந்த சைனா டீ அப்படின்றதுல தெர் இஸ் நோ மச் ஸ்டிமுலேஷன். ஒரு ஸ்டிமுலேஷன் அந்த டீ குடிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு தூண்டுதலும் ஏற்படாது. அண்ட் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர், ஆப்டமிஸ்டிக். நம்ம அந்த டீ குடிக்கிறதுனால ஒரு பிரிஸ்காவோ நம்மளோட எனர்ஜியை லெவலை பூஸ்டப் பண்ணுற மாதிரியோ சைனா டீயில் எந்த ஒரு குவாலிட்டிஸும் கிடையாது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு யூஸ் இந்தியன் ஆர் சிலோனீஸ் டீ அப்படின்னு சொல்லியிருப்பார் ஃபஸ்ட் இதில். அண்ட் இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா டீ ஷுட் பி மேட் ஒன்லி இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ்னு சொல்லியிருப்பாரு. டீ வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சிறிய அளவில் தான் அதை தயாரிக்கப்படணும். அதே மாதிரி டீ பாட்டில் தான் அதை தயாரிக்கணும். அவுட் ஆஃப் ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வச்சு ஒரு டீ தயாரிக்கிறது வந்து இட் வில் பிகம் டேஸ்ட்லெஸ், டேஸ்ட்டே போயிடும். ஸோ டீ வந்து சிறிய அளவில் தான் தயாரிக்கப்படணும், ஸ்மால் குவான்டிட்டிஸில் தான் இருக்கணும் அப்படிம்பார். எக்ஸாம்பிள் சொல்வார் ஆர்மி டீ. ஆர்மியில் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய
பெரிய கால்ரன் அப்படின்னா ஒரு பெரிய பாட். ஸோ அந்த பெரிய கால்ரனில் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டீ அதனுடைய ஸ்மெல் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னா அதில் இருக்கக்கூடிய க்ரீஸ் ஒயிட் வாஷோட டேஸ்ட் தான் இருக்குமே தவிர டீயோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா ஹவு ஷுட் பி எ டீ பாட். ஒரு டீ வைக்கக்கூடிய அந்த டீ பாட் எப்படி இருக்கணும். டீ பாட் ஷுட் பி மேட் அப் ஆஃப் சைனா ஆர் எர்தன்வேர்னு சொல்லியிருப்பார். சைனா ஒரு டீ பாட் வந்து எதான ஆன டீ பாட்டை நம்ம உபயோகப்படுத்தணும். ஒன்று அது சைனா வேரால் ஆயிருக்கணும். அது என்ன சைனா வேர்? ஒன்று அது சைனா வேராக இருக்கணும், அதாவது பீங்கான் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சைனாவில். அடுத்தது ஏர்தன்வேர்னால் மட்பாண்டங்கள் செய்யப்பட்டதாக இருக்கணும் டீ பாட் முதல்ல. நெக்ஸ்ட்டு டோன்ட் யூஸ் சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர். சில்வராலேயோ அல்லது பிரிட்டானியா வேர் அந்த எனாமல் பூசப்பட்டது இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீ பாட்ஸை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டீயினுடைய டேஸ்ட்டையே குறைச்சிரும், டீயை வந்து ரொம்ப வேர்ஸாக மாற்றிடும் அப்படிங்கிறாரு. தேர்டாக என்ன சொல்லியிருப்பாருன்னா the pot should be warmed beforehand not by spilling it with hot water. என்ன சொல்லியிருப்பாருன்னா டீ வைக்கக்கூடிய அந்த டீ பாட் நம்ம முதலே அதை வார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதில் வாட்டரோ அல்லது டீ லீவ்ஸோ அதில் போடணும். சுடுதண்ணியில் அதை கழுவிட்டு அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் எதை பற்றினா டீ ஷுட் பி ஸ்ட்ராங். டீ வைக்கிறோம் அப்படின்னா தட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங்காக வைக்கணும். அண்ட் டீஸ்பூன்ஸ் ஆஃப் டீ லீவ்ஸ், எத்தனை டீ லீவ்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 6 டீஸ்பூன்ஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த டீயோட ஸ்ட்ராங் வந்து கரெக்டாக வரும், அது குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்வார் ஃபோர்த்து பாயிண்டில் அப்படின்னா, இப்போ பீப்புள் வந்து ரேஷனில் வந்து இந்த டீ லீவ்ஸ் எல்லாமே வாங்குறாங்க, அது அவங்களுக்கு மந்த்லி வந்து கட்டுப்படி ஆகுமா? ஒரு தடவை டீ குடிக்கும்போது 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் போடுறோம் அப்படின்னா அது கட்டுப்படி ஆகுமானா ஆகாது. பட் ஆத்தர் என்ன சொல்வாருன்னா ஒன் ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தென் 20 வீக் ஒன்ஸ். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கப் ஆஃப் டீ தான் 20 வீக்காக வந்து ஒரு நல்லா இல்லாத டீஸை வந்து குடிக்கிறத விட 1 ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் ஏன் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா ரேஷனிங்கில் ஓல்டேஜ் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ரேஷன் டீ லீவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்படி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் எதை பற்றி அப்படின்னா டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரைட் இன் டு த பாட். எப்பயுமே டீ லீவ்ஸு ஸ்ட்ரைட்டாக பாட்டில் தான் நம்ம போட்டு பாயில் பண்ணணும். ஸ்ட்ரெயினர்ஸோ மஸ்லின் பேக்ஸோ அதர் டிவைசஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போல்லாம் வந்து நிறைய அந்த டீ பேக்ஸ்ன்னு வந்துருச்சு, அதை வந்து டிப் பண்ணி அதை வச்சு குடிக்கிற மாதிரி டிப் டீ மாதிரி வந்துருச்சு, ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. டீ பாட்ஸ் வித் பேஸ்கெட்ஸ் டு ஃபில்டர் த லீவ்ஸ். இப்போ சில டீ பாட்ஸில் வந்து பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த லீஃபை வந்து மேலேயே ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒன்று கூட உள்ளுக்குள்ளே போகாது. அப்படி உள்ளே போகலைன்னா டீ அதனுடைய ஃபுல் எசன்ஸும் வந்து கலக்காது வாட்டரில். அப்போ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா டீ லீவ்ஸ் 1 or 2 டீ லீவ்ஸ் நம்ம ஸ்வாலோ முழுங்கணும் அப்படின்னா தப்பு கிடையாது, அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இது தப்பு இல்லை. எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட ஃபுல் எசன்ஸும் கலக்காது, டீயோட டேஸ்ட்டே உள்ளுக்குள்ளே தண்ணியில் ஃபுல்லாக கலக்காது அப்படிங்கிறார். அண்ட் அடுத்தது இஃப் இட்ஸ் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி, அதான் சொன்னேன். ஸோ அந்த வாட்டரில் டீ லீவ்ஸ் உள்ளே போகலைன்னா ஒழுங்காக இன்ஃப்யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் எதை பற்றி அப்படின்னா டேக் த டீ பாட் டு கெட்டில். இப்போ வந்து டீ லீவ்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம், டீ லீவ்ஸ் ரெடி பண்ண உடனே ஹாட் வாட்டரை உடனே கிட்ட நம்ம கொண்டு போகணும். டீ பாட்டை வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஊற்றுறோன்னா அந்த வாட்டரோட வார்ம்த்னஸ் குறைஞ்சிரும், சூடு குறைஞ்சிருச்சுன்னா டீ லீவ்ஸ் அதில் ஒன்று வந்து கலக்காது. அப்படி கலக்கலைன்னா டேஸ்ட்டு போயிடும். அப்போது வாட்டர் ஷுட் பி பாயில் ஆகாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் எதை பற்றி அப்படின்னா டேக் த டீ பாட் டு கெட்டில். இப்போ வந்து டீ லீவ்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம், டீ லீவ்ஸ் ரெடி பண்ண உடனே ஹாட் வாட்டரை உடனே கிட்ட நம்ம கொண்டு போகணும். டீ பாட்டை வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஊற்றுறோன்னா அந்த வாட்டரோட வார்ம்த்னஸ் குறைஞ்சிரும், சூடு குறைஞ்சிருச்சுன்னா டீ லீவ்ஸ் அதில் ஒன்று வந்து கலக்காது. அப்படி கலக்கலைன்னா டேஸ்ட்டு போயிடும். அப்போது வாட்டர் ஷுட் பி பாயில்டு அட் த மொமெண்ட், கீப் இட் ஆன் ஃப்ளேம். அட் த மொமெண்ட்டில் அப்போவே சூடாக பாயில் பண்ண வாட்டரை டீ லீவ்ஸோட கலக்கணும். செவன்த் பாயிண்ட் எதை பற்றினா ஆஃப்டர் மேக்கிங் டீ stir it allowing the leaves to settle. டீ போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதை நல்லா கலந்து விடணும், நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்டிர் பண்ணி விடணும். அண்டு ஒரு நிமிஷம் கழித்து அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் அடியில் செட்டில் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எயித்து பாயிண்ட் எதை பற்றினா ட்ரிங்க் அவுட் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் கம். டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஆனால் அதை எந்த மாதிரி டைப் ஆஃப் கப்பில் குடிக்கணும்
அப்படின்னா குட் பிரேக்ஃபாஸ்ட் கப்பும்பாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய டீ கப்ஸில் அது என்ன ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்னா சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கலாம். இதில் மட்டும்தான் டீ குடிக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் கொஞ்சம் நேரமாவது சூடு வந்து நிற்கும். சூடாக குடித்தோம் அப்படின்னா தான் டீயோட டேஸ்ட்டே தெரியும். நாட் இன் அ ஃப்ளாட் ஆர் ஷாலோ டைப். ஒரு ஃப்ளாட்டான கப்லேயோ ஷாலோ டைப்லேயோ குடித்தோம் அப்படின்னா அதனுடைய சூடு நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி சூடு ஆறி போயிடும். ஆறி போன டீ வந்து டேஸ்ட் இருக்காது. அண்ட் 9th பாயிண்ட் எதை பற்றினா pour the cream of the milk before using. இப்போ சில கண்ட்ரீஸில் டிகாக்ஷனோட மில்க் வந்து சேர்த்துப்பாங்க. அப்படி மில்க் சேரும்போது அந்த மில்கில் இருக்கக்கூடிய க்ரீமை ரிமூவ் பண்ணிடணும். க்ரீம் அப்படின்னா என்னென்னா அந்த பாலாடை மேலே ஆடை மாதிரி படியும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் டிகாக்ஷனை வந்து நம்ம டீயோட அந்த எசன்ஸை வந்து அதில் வந்து கலக்கணும். அப்படி நம்ம க்ரீமை ரிமூவ் பண்ண அந்த பாலாடையை ரிமூவ் பண்ணலைன்னா அது ஒரு சிக்லி டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10th பாயிண்ட் எதை பற்றினா pour tea into the cup first. இதை என்ன சொல்வார் அப்படின்னா சில கண்ட்ரீஸில் வந்து இது வந்து கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். டீயை வந்து முதல்ல வந்து டீ அந்த வாட்டரில் கலந்த டீ டிகாக்ஷன் வந்து முதல்ல ஊற்றணுமா இல்லை மில்கை ஃபஸ்ட்டு ஊற்றணுமா அப்படின்னு நிறைய கண்ட்ரீஸில் வந்து கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஆனால் ஆத்தர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டீ எசன்ஸ் இருக்கக்கூடிய வாட்டரை தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் மில்கை வந்து அதோட கலக்கணும். ஏன்னா முதல்ல நம்ம மில்க் ஊற்றிட்டோன்னா அளவு தெரியாது. நமக்கு அதிகமாக மில்க் ஊற்றிட்டோன்னா டீ டிகாக்ஷன் பத்தாது நமக்கு. ஸோ முதல்ல மில்க்கு தான் போர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு முதல்ல வந்து டீ டிகாக்ஷன் தான் போர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மில்கை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு 10 பாயிண்ட் சொல்லிட்டு லாஸ்ட் பாயிண்டில் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா டீ ஷுட் பி யூஸ்டு வித்தவுட் சுகர். நம்ம டீ குடிக்கும்போது சுகர் யூஸ் பண்ணாமல் குடிக்கணும். நாட் இன் ரஷ்யன் ஸ்டைலில் பார்த்தோம்னா ரஷ்யாவில் தான் வந்து டீக்கு வந்து சுகர் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம டீக்கு சுகர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆத்தர் லைக்ஸ் டு ட்ரிங்க் டீ விதவுட் சுகர். ஆத்தருமே வந்து சுகர் இல்லாமல் தான் டீ குடிக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா சுகர் வில் ஸ்பாயில் த டேஸ்ட் ஆஃப் த ஒரிஜினாலிட்டி ஆஃப் டீ. சுகர் போட்டோம் அப்படின்னா அந்த டீயோட ஒரிஜினல் டேஸ்ட்டை வந்து சுகர் வந்து மறைச்சிரும், நமக்கு தெரியாது. அப்படி வந்து சுகர் போட்டு குடிக்கணும் அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா இட் இஸ் லைக் ஒரு சுடுதண்ணியில் வந்து சர்க்கரையை போட்டு குடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் டீ தண்ணியில் சர்க்கரை கலந்து குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டீயோட டேஸ்ட்டை மறைச்சிரும் அப்படிங்கிறாரு. அண்ட் ஆத்தர் வந்து சம்டைம்ஸ் டீயோட பெப்பர் ஆர் சால்ட் வந்து கலந்துக்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த சுகரை வந்து கம்பல்சரி வந்து டீயோட நான் சுகர் போட்டு தான் நான் குடிப்பேன் அப்படின்ற பீப்புள் என்னன்னு சொல்கிறாருன்னா மிஸ்கைடட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா தே ஆஸ்க் தெம் டு ட்ரை ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர் ஃபார் அ fortnight. ஒரு 15 நாளைக்கு சுகர் ஆட் பண்ணாமல் டீயை குடிச்சு பார்க்க சொல்கிறாரு. பட் ஆஃப்டர் தட் ஒன்லி தே கம் டு நோ த ஒரிஜினல் டேஸ்ட் ஆஃப் த டீ. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டீனா எப்படி இருக்குன்ற டேஸ்ட்டே தெரியும். ஸோ அவங்கள வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு 15 நாளைக்கு சுகர் இல்லாமல் நீங்கள் டீ குடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 11 பாயிண்ட்ஸ் அபவுட் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டீ அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஆர்வெல். இதுதான் 11 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா டீயை பொறுத்தவரை எல்லா கண்ட்ரீஸ்லையும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சோஷியல் அக்செப்டட் பிஹேவியர்ஸில் இருக்குது. என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் டீ ஷுட் பி ட்ரங்கன் ஒன்லி இன் கப் நாட் இன் சாசர். நம்ம கப் அண்ட் சாசர் யூஸ் பண்ணுவோம், ஆனால் சாசரில் குடிக்க மாட்டோம், கப்பில் தான் குடிப்போம். அந்த மாதிரி டீ லீவ்ஸோட அதர் யூஸஸும் இருக்குது, அதையும் சொல்லலாம். அப்போ டீ லீவ்ஸ் அந்த தேயிலை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அந்த தேயிலை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில், நம்ம கண்ட்ரீஸ்லனா டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ், நம்மளுடைய எதிர்காலத்தை சொல்கிறதுக்கு, இப்போ குறி சொல்கிறதுன்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் டீ லீவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் இண்டிகேட்ஸ் த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ் வருவாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபீடிங் ரேபிட்ஸுக்கு முயல்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ஹீல் பர்ன்ஸ், காயங்களை ஆற்றுறதுக்கு, புண்ணு இருந்தால் அதை ஆற வைக்கிறதுக்கு டீ லீவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்வீப்பிங் கார்பெட், நம்ம தரையை ஸ்வீப் பண்ணுறதுக்கான கார்பெட்டாக கூட இந்த டீ லீவ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் ப்ரோஸோட எண்டிங்கில் வந்து ஆத்தர் ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் ரிமைண்ட் பண்ணியிருப்பார். அந்த 2 பாயிண்ட் என்னென்னா the tea pot should be warmed beforehand. டீ வைக்கிறதுக்கு முன்னாடி பாட்டை நல்லா வார்ம் பண்ணிக்கணும். அண்டு கண்டிப்பாக டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல சூடாக கொதிச்சு இருக்கக்கூடிய வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்படி நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம டீ போட்டோம்னாலே ஒருத்தங்களுக்கு வரக்கூடிய ரேஷன் பொருள்லேருந்து 20 குட் கப்ஸ் ஆஃப் டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரோஸை முடிச்சிருப்பார்.